பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பொக்கிஷத்தை எடுக்க 2 சாவிகள் வேண்டும். ஆதார வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே, கர்த்தர் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். நம்முடைய வீடு செழிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும், கடன் இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அதை நான் அல்லவா செய்கிறேன், அதை இருக்க காண்பீர் அப்படிங்கிறார். ஏன் பலருடைய வீட்டில் இது இருப்பதில்லை? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் செய்தி. ஏராளமான தாராளமான வாக்குத்தத்தங்களில் இதுவும் ஒன்று. இப்படிப்பட்ட வாக்குகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கொடுப்பதற்கு முன், இது உனக்குத்தான் என்று நமக்கு உணர்த்துவதற்கு முன், இது அவருடைய அஜெண்டாவில் உள்ளது. அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்குறார். ஏதோ எடுத்தோம் கொடுத்தோம் கவித்தோம் என்று இருக்கிறதில்லை. உங்களை பார்த்தோம் ஏதோ 2 கொடுத்துட்டு போகலாம், சந்தோஷம் போவான், அப்படி அல்ல. அது மனிதர்கள். திட்டமும் தெளிவுமாக எல்லாம் பிளான் போட்டு அவர் செய்கிறார். நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திட்டங்கள், நடத்தும் விதம் வேறு, பாணி வேறு, முறைகள் வேறு, பாதைகள் வேறு. இது நாம் தெளிவுபடுத்தி கொண்டால் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டோம். தனித்தனி. ஒருவரை தாழ்த்துவது ஒருவரை உயர்த்துவது அவருடைய இஷ்டம். சங்கீதம் 75:1. இதை யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாது. ஈசாக்கின் மனைவி ரேபேக்காள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இன்னும் பிள்ளைகள் பிறக்கவில்லை. நல்வினை தீவினை அந்த பிள்ளைகள் ஒன்றும் செய்யவில்லை. அப்படி இருக்கையில் ஆண்டவர் சொல்கிறார், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், சொல்லப்பட்டது. 2 பிள்ளைகள் பிறக்கும், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. நாம் அவரிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை பார்த்து இப்படி சொல்கிறார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவள் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். இதுவே யார் கேள்வி கேட்க முடியாது, ஏப்பா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்கன்ட்டு. இது அவருடைய தீர்மானம். இதை கர்த்தர் மக்களினுடைய கிரியைகளை கொண்டு தீர்மானிப்பதில்லை. அழைக்கவர் தம்மாலே தீர்மானிக்கப்படுகிறது, அழைக்கிறவராலே தீர்மானிக்கப்படுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 10-15 வரை வாசித்து பாருங்கள். ஒன்று நிச்சயம், அவர் பாரபட்சமற்றவர். அவர் செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் தெரிந்தெடுப்பதற்கும் தள்ளிவிடுதலுக்கும் உடனே செய்வதற்கும் காலம் தாழ்த்துவதற்கும் முகாந்திரம் உண்டு. இதை அவர் நமக்கு விவரித்து சொல்வதில்லை. ஏன்னா அப்படின்னு சொல்வதில்லை. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு உவமைகளால் இயேசு விளக்குகிறார். அப்பொழுது ஒரு உவமையை சொல்கிறார். பரலோக ராஜ்யம், ஒரு மனிதன் வேலைக்கு ஆள் என்பது ஒரு தோட்டம் வைத்திருக்கிறான், திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறான். அந்த முதலாளிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதிகாலை வேலைக்கு அமர்த்துவதற்கு போய் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி வேலைக்கு அனுப்புகிறார் அதிகாலையில். பின் 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணி வேலைகளில் சும்மா அங்கே இருந்தவர்களெல்லாம் வேலைக்கு போங்க, நியாயமானபடி கூலி வாங்குவீர்கள் என்றால் அவங்களும் போய் வேலை செய்கிறார்கள். சாயங்காலம் ஆனவுடனே அமர்த்தப்பட்டவர்கள் கூலி வாங்கும் பொழுது பிந்தினவர்களிருந்து கூலி கொடுக்க சொல்கிறார் அவருடைய செக்ரட்டரி. எல்லாருக்கும் ஒரு பணம், ஒரு பணம். இந்த முந்தி அதிகாலை வேலை செய்தார்களே, அவர்கள் கேட்குறது நியாயமா? நாங்கள் பகலில் கஷ்டப்பட்டோம், உஷ்ணத்தை சகித்தோம், வெயிலை சகித்தோம், எங்களையும் அவங்களையும் ஒன்றாக்கிட்டீங்களே. அதற்கு அவர் சொல்கிறார், நீ 1 பணத்துக்கு ஒத்துக்கொண்டாய் அல்லவா, உன்னுடைய கூலியை பெற்றுக்கொண்டு நீ போ. இதில் ஏதாவது அநியாயம் செய்தேனா? இல்லையே. பிந்தி வந்தவர்களுக்கு அதே கூலியை கொடுப்பேன், அது என்னுடைய இஷ்டம். என்னுடையது எடுத்து எனக்கு இஷ்டப்பட்டவர்கள் கொடுப்பேன், அதை நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று. அவர் கொடுப்பது, செய்வது, இவற்றையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கு என்பது ஒன்று உண்டு. இதுதான் செய்தியுடைய மையம். தேவ மக்களாக நாம் அவ்வப்போது மறந்து விடுகிறோம் நம்முடைய பங்கை. ஒவ்வொரு செய்தியிலும் ஆவியானவர் உணர்த்த அடியால் இதை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறேன். கூர்ந்து செய்தியை கேட்பவர்களுக்கு இது புரியும், நம்முடைய பங்கு என்ன என்பது. நன்மையை கண்டடைய தீமையை விட்டு விலக வேண்டும். இது முதலில். இது நாம் தான் செய்ய வேண்டும். அப்போ நன்மை என்பது என்ன? நமக்கு கொடுத்த வாக்கு, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கப் போகிறேன், இப்படி செய்ய போகிறேன் என்பது, அதுதான் நன்மை. தீமை என்பது என்ன? அதை அடைய விடாமல் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறான் பிசாசு. நாமே முட்டுக்கட்டையாக இருக்கிறோம். இதுதான் தீமை. பிசாசு பொய்களை காதில் ஓதுவான். ஏவாளுக்கு சொன்னான் அல்லவா? அப்படி
அப்படி நாம் இந்த தீமைகளை இனங்கொண்டு நம்மிடம் விளக்க வேண்டும். நன்மையை அடைய வேண்டுமானால் இந்த நன்மையை முதலில் இறுக பிடிக்க வேண்டும். 2 காரியம் ஒரே சமயத்தில் நாம் செய்ய வேண்டும். நன்மையை இறுக பிடிக்க வேண்டும், வாக்கை இறுக பிடிக்க வேண்டும். அந்த வாக்கை மனதில் வைக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதம் கேட்கும் பொழுது, வீடு கேட்கும் பொழுது, குடும்பம் அமையம் வைக்கும் பொழுது, பிஸ்னஸ் சூப்பராக வர வேண்டும் என்பது போது ஆண்டவர் வாக்குத்தான் கொடுக்கிறார், வார்த்தையைத்தான் கொடுக்கிறார். அதான் விதை. இது நீங்கள் மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8 இந்த இதில் அதிகாரங்களை வாசித்து பார்த்தா அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதையை எடுத்து நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அதை எவனும் கொள்ளை கொண்டு போய்விடக்கூடாது. அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். அதுதான் ஜெபித்தல். இந்த விதையின் நன்மையை முதலில் இறுக பிடித்து இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த விதையை விதைத்ததுக்கப்புறம் விவசாயி என்ன பண்ணுகிறான்? நீர் பாய்ச்சுகிறான். அதுதான் ஜெபித்தல். அப்பா, நீங்கள் எனக்கு இப்படி ஒரு விதையை கொடுத்துருக்கிறீங்க, நான் விதைத்திருக்கிறேன், அதன்படி நீங்கள் விளைய செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? துதித்தல், ஆராதித்தல், வேதம் வாசித்தல், சபைக்கு செல்லுதல், இது எல்லாம் சேர்ந்தது தாங்க நீர் பாய்ச்சல். இது விதையை நாம் இறுக பிடித்து கொண்டது. அடுத்து இந்த விதைக்குள் களை வந்து விடாதபடிக்கு எரும மாடு எதையாவது எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிறோம்ல தான். அதுதான் தீமையை விளக்குறது. தீமையிலிருந்து நாம் தள்ளி கொள்ள வேண்டும். தீமையிலிருந்து முற்றிலும் விலகிறதா உலகத்தை விட்டுத்தான் போக வேண்டும். அப்படி போக முடியாது. நாம் தீமைக்கு விலகி இருக்க வேண்டும் என்பது அவர்கள் மற்றவர்களைப் போல பேசாமலும் மற்றவர்கள் செய்வதைப் போல செய்யாமலும் ஒதுங்கி இருக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை விட்டு நாம் போக முடியாது. வேலைக்கு போனாலும் இருப்பார்கள், பிஸ்னஸ் இடத்துலையும் இருப்பார்கள், எல்லா இடத்துலையும் இருப்பார்கள். அது குறையும் அல்ல. அவர்கள் நம்மை பார்த்து உள்ளே வர வேண்டும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கி நான் சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் பரிசுத்தர், கர்த்தர் சொல்கிறார், ஆகையா நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன். ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் இல்லை? அதுதான் நம்முடைய பங்கு. இதற்கு நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் உலாவுவேன். நான் இந்த உலாவுவதற்காக, நமக்குள்ளே வாசம் செய்வதற்காக, நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக கர்த்தர் முதலில் கீழே குனிந்து நம்மளை எடுக்கிறார். அவன் வைத்த நுகத்தை முறிக்கிறார். அவன் நம்மளை கட்டு வைத்த கட்டுகளை அறுக்கிறார், கழுவுகிறார். இதையெல்லாம் அவரே செய்தாருங்க. அதை நாம் யோசிப்பதே இல்லை. எல்லாம் செய்து முடித்து இப்பொழுது நமக்கு ஒரு பங்கு, ஒரு வேலையை கொடுக்கிறார். நீ என்னோடு இரு. பெரிய கஷ்டமான வேலையாங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நாம் அவரோடு எப்பொழுது இருக்க வேண்டும்? அவர் நம்மோடு உலாவி கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நாம் கண்ட இடத்தில் இருக்க முடியாது, கண்டதையும் பேச முடியாது. அது நாம் சற்று விலகித்தான் வர வேண்டும். நிமிர்ந்து கூட இருக்க முடியாத அளவுக்கு நம்மளை நிமிர்ந்து நிற்க வைத்த தேவன், நான் உன்னை பரிசுத்தம் ஆக்குகிறேன், ஆனால் நீ பரிசுத்தமாக இருங்கள் என்கிறார். அந்த இருங்கள் என்பது நம்முடைய பங்கு. முதலில் விதையை வாங்கி இருதயத்தில் வைத்து அது நீர் பாய்ச்சுவது முதல் வேலை. இரண்டாவது, நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்லுகிறேன். அவருக்கு கீழ்ப்படிவதே பரிசுத்தம். போ அப்படின்னால் போகணும். அந்த இடத்துக்கு போகாதீன்னு உள்ள உணர்த்துவார். அது அவரவர்களுக்குத்தான் தெரியும். கீழ்ப்படிதலே பரிசுத்தம். இந்த ரெண்டையும் நாம் தான் செய்ய வேண்டும். பிரித்து கொள்ள வேண்டும், வேறுபாடு காட்ட வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவனை சீமானான் ஆக்கினார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வேலைக்காரர் சொல்லுகிறான், என்னுடைய எஜமான் சீமானாக இருக்கிறான். அவன் செய்தது என்ன? கீழ்ப்படிந்தான். அவன் எட்டி எட்டி பார்க்கவில்லை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று. தனக்கு கொடுத்த பங்கை செய்தான். பலிபீடம் கட்டினான், பழி செலுத்தினான், தொழுது கொண்டான், கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். அதுதான் மெய். ஒன்றுமே இல்லை, விசுவாசித்தான். லோத் என்ன செய்தான்? கூடவே வந்தான் அல்லவா? லோத் என்ன செய்தான்? யோர்தானுக்கு அப்புறம் பச்சை பசேர் என்று இருக்கிறது என்று தான் முடிவெடுத்து போய்விட்டான். ஆபிரகாம் தொழுவதை பார்க்கிறானே, பழி செலுத்துவதை பார்க்கிறானே, அவனும் பக்தி உள்ளவன் தான். கேட்டிருக்கலாமே. தன்னுடைய கண், தன்னுடைய ஆத்துமா, தன்னுடைய மாமிசம் சொல்வதை நம்பி போனான், இழந்தான், வாழ்வை இழந்தான். இப்பொழுது நாம் பொக்கிஷத்தை பெற வேண்டுமானால், சீமானாக மாற வேண்டுமானால், நம்ம குடும்பம் அமைதியாக நோயில்லாமல் நொடியில்லாமல் இருக்க வேண்டுமானால், சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால், நமக்கு என்ற ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கை நாம் இதையெல்லாம் கொடுக்கிறேன் என்பதை வாக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை தியானிக்க வேண்டும், பரிசுத்தமாய், அதாவது கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
இதைத்தான் லூக்கா 15:31 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. முடிச்சிட்டார் ஒரே முடிவுரையில். நீ என்னோடு இருந்தால் என்னுடையது உன்னுடையதாக இருக்கும். அந்த இருந்தால் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனையே. நாம் என்ன செய்கிறோம்? நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை போடுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அப்புறையே எனக்கு காலதாமதம், அப்புறையே எனக்கு ஏன் வரமாட்டேங்குது? நாம் இதற்கு மார்க் போடுகிறோம். மக்களே, இது நாம் செய்ய வேண்டியது. தெய்வ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்ற ஒரு குடும்ப பொறுப்பு உண்டு, நமக்கு என்ற ஒரு பங்கு உண்டு. இது நாம் செய்தே ஆக வேண்டும். இதுக்கு மார்க் போடாதீர்கள். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கை எப்படி பிடித்திருக்கிறீர்கள்? எப்படி உங்களை விலகச் சொல்கிறாரோ விலகி இருக்கிறீர்களா? உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? அதுதான் பங்கு, அதுதான் பங்கு. நாம் அவர் செய்வதையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்வளவு காலமாச்சு, ஏன் எனக்கு ஒன்றும் செய்யலை, எங்களோட சர்ச்சுக்கு வரவங்களுக்காக எப்படி நடக்குது, அதை விட்டுருங்க, அதை பார்க்காதீர்கள். உங்கள் பங்கை மட்டும் பாருங்கள். உங்கள் பங்கை மாத்திரம் பார்த்து தேவை கிருபை பெற்று நீங்கள் செய்யுங்கள். எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார். அப்பொழுது உங்கள் களஞ்சியம் நிரம்பும். நம்ம பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். வியாதி என்பதே வர மாட்டேன் என்று தானே சொன்னார். எகிப்திலுக்கு வர பண்ண வியாதியில் ஒன்றை உனக்கு வர பண்ணேன் என்று தானே சொன்னார். பின் எப்படி வியாதி இன்னும் போக மாட்டேங்கிறது? இன்னையே கடன் பிரச்சனை இருக்கிறது, இன்னையே இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கிறது. அதையெல்லாம் அவரிடம் தள்ளிவிட்டு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. தானாய் நிரம்பும். தானாய் உங்கள் எல்லா களஞ்சியங்கள் நிரம்பும். உங்களை பாதுகாப்பார். நோயடி நொடி வராது. கண்மணி போல் பார்ப்பார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்றல்லவா சொன்னார். நாம் மேலோட்டமாக இருக்கிறோம். மேலோட்டமாக அவரதையே பார்த்து கொண்டு நாம் செய்கிறதுக்கு மார்க் போட்டு கொண்டு இருக்கிறோம். அதுவல்ல மக்களே, உங்கள் பங்கை செய்யுங்கள். ஏன் நாம் பங்கை செய்ய முடியாத அளவுக்கு நாம் வளரவில்லை என்றால், சின்ன வயதிலேயே நாம் அப்படி வளர்க்கப்படுவதில்லை. பிள்ளைகளை வளருங்களது போல் என்ன படித்தாலும் சரி, அது எவ்வளவு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒன்று பங்கை காட்டுங்கள். வீட்டில் என்ன வேலை செய்ய வேண்டும், அதுதாங்க பங்கு. ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கணும். அப்போத்தான் ஆவிக்குரிய வாழ்வு வரும்பொழுது அவர்கள் பங்கு என்ன என்பதை அவர்கள் அறிவார்கள். ஃபிசிக்கல் ஒர்க்கே கிடையாது. எல்லாம் அம்மா அப்பா செய்கிறாங்க, எல்லாம் அம்மா அப்பா செய்கிறார்கள். அவர்கள் கட்டளை கொடுத்தால் அம்மா அப்பா இதோ அடியன் வருகிறேன் என்று அட்டியூர் சர்வீஸ் மாதிரி செய்கிறார்கள். அதனாலே அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கே வர வேண்டும். சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்கள் குழந்தைகள் அப்படி வளர்க்க வேண்டும். ஏதாவது ஒரு வேலை, ஒரு பங்கு கொடுக்க வேண்டியது, நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் விவசாய குடும்பங்கள். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது விவசாயம் மட்டும்தான். இப்பொழுது வேறு வேறு தொழில் செய்கிறார்கள். விவசாயம் என்றால் உங்களுக்கு தெரியும், நிறைய வேலைகள் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க அத்தனை பேர் விவசாய குழந்தைகள் தான். எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பார்கள். நிச்சயம் அந்த வேலை செய்துவிட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டும். தோட்டத்து தோட்டத்துக்குள்ளே இறங்கி வேலை செய்வதில்லை. இதில் தோட்டத்தில் அதை கொண்டு கொடுத்துட்டு வா, போய் பால் எடுத்துகிட்டு வா, இதை கொண்டு செஞ்சுட்டு வா, எல்லாம் தண்ணி மோந்து பண்ணி நிறைய ஊற்றிட்டு வா, மத்தியானம் அதெல்லாம் வேணும், ஆடு மாடு குடிக்கணும், அப்படின்னு நிறைய வேலை கொடுத்துருப்பாருங்க. அதே மாதிரி வீட்டிலையும் இருக்கும். இந்த ரெண்டையும் செய்துவிட்டு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும். 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஐயோ, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சே, பரவாயில்லை, இன்றைக்கி இதை விட்டு ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா சொன்னதில்லை. அவ்வளோ செல்லமாக, அவ்வளோ சந்தோஷமாக எங்களை வளர்த்தினார். ஆனால் இந்த வேலையில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார். என் நேரமே எந்திரி சொல்லாமல் சொல்வார்கள். எங்கள் வேலை செய்துவிட்டு தான் போகணும். 11th எக்ஸாம் எழுதும்போது மட்டும்தான் ஒரு 10 நாள் லீவு கொடுத்தார்கள். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்று. அன்று பழகுனதான் இன்று வரை எங்களால் இந்த நிர்விசாரமாக இருக்க முடியாது. அந்த பங்கு நாம் செய்து தான் ஆக வேண்டும். எல்லாருக்கும் உண்டு, எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாம் எங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் உண்டு. லேட்டாக போனால் இந்த காலம் மாதிரி இல்லை, கிரவுண்டு சுற்றிட்டு சொல்லு. கிரவுண்டு சுற்றிச்சோன்னா நாங்கள் நாள் முழுதும் சந்தோஷமாக சுற்றி இருப்போம். 2 கையும் பழுத்து போயிடும், பெரம்பில் அடி வாங்கணும். 2 நாளைக்கு சாதம் பிசைஞ்சு சாப்பிட முடியாது. பங்கு, ஃபிசிக்கல் ஒர்க்கு வேண்டும். வீட்டினுடைய பங்கு அவர்களுக்கு தெரிய வேண்டும். வளர்த்துங்கள், அப்படி வளருங்கள். எதற்காக? அவர்கள் வளரும் பொழுது ஆவிக்குரிய காரியத்தில் பங்கு உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும். வாக்கை மட்டும் பெற்றவுடனே ஏன் செய்யவில்லை என்று கர்த்தரையே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய பங்கு நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். பிள்ளைகளை அப்படி வளருங்கள். நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். கர்த்தரை உய்த்து பார்க்காதீர்கள். தினந்தோறும் செய்ய வேண்டிய தினந்தோறும் செய்யுங்கள். அதனது காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார், பூரணமாய் செய்து முடிப்பார். அவருக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை, அவருக்கு சொல்ல வேண்டியது இல்லை, அவர் செய்வார். நம்முடைய பங்கைத்தான் நாம் பார்க்க வேண்டும், கருத்தாய் பார்க்க வேண்டும்.
பேங்க் லாக்கரில் நம்முடைய நகைகளை வைக்கிறோம், டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறோம். எப்படி கொடுக்குற, நம்மகிட்ட ஒரு சாவி இருக்குது, அவங்ககிட்ட ஒரு சாவி இருக்கும். அதை எடுக்க வேண்டுமானால் அவங்களும் வந்து சாவி போடணும், நாமும் சாவி போடணும். அப்போ தான் அதை எடுக்க முடியும். அப்படித்தான் மக்களே. ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் செய்ய வேண்டிய பங்கு என்னவென்று கற்றோம். இதை நேர்த்தியாய் செய்து முடிக்கும்போது கிருபை வேண்டும். இயேசுவே நாமத்தில் நிரப்புங்கப்பா. இன்றைய சிந்தனைக்கு காலையிலிருந்து இரவு வரை நான் செய்ய வேண்டியதை யோசித்து 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 நினைவுபடுத்தி செய்வேன். ஆமேன். அல்லேலூயா.